சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் வார்மர் இயந்திரம் தீப்பிடித்து ஆண் குழந்தை தீக்காயமடைந்துள்ளது. உடலை கதகதப்பாக வைத்திருக்க பயன்படுத்தப்படும் வார்மர் இயந்திரத்தில் சனிக்கிழமையன்று பிறந்த குழந்தை வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளது. எனினும் இயந்திர கோளாறு காரணமாக அந்த வார்மர் இயந்திரத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதில் குழந்தைக்கு 27% தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அக்குழந்தைக்கு எழும்பூர் அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. 48 hours டைம் கொடுங்க, எல்லாமே செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி பர்ன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு நாங்கள் அங்கேயே கேட்டோம். அங்கேயும் எதுவும் சொல்லலை. O2 மிஷின் வந்து பஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்கே கேட்டதுக்கு வார்மர் சரியில்லை அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா என் ஒய்ஃப் பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. இவங்க சடனாக திரும்பி பார்த்து அங்கே ஃபயர் ஆகிறத பார்த்த உடனே இவங்க ஓடி போய் தூக்கியிருக்காங்க அந்த ரூம்குள்ளே போய். அந்த ரூம்குள்ளே யாருமே இல்லை. என் ஒய்ஃப் கிட்ட நான் நேற்று பேசும்போது, போலீஸ்காரங்க பேசும்போது அப்போ சொல்லியிருக்காங்க, குழந்தை பிறந்து இவங்க அலட்சியத்தினால அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு போது அது யாரோடது? இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ எனக்காச்சு இன்னும் ஒரு மாதத்தில் அடுத்து வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கு அதே இன்குபேட்டரில் வச்சோ இதிலே வச்சு ஆயிருந்தால் என்ன பண்ண முடியும்? சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா நீ ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் நான். எல்லாருமே அன்றைக்கி என்ன சரி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படியே வச்சுருப்பாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தேன்.